ஒலிம்பிக் வெயிட் லிப்டிங்ல இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்க. ஒலிம்பிக்ல இதுவரை வெயிட் லிப்டிங்ல 1992 சிவராஜ் என்ற ஒருத்தர் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. வேற எந்த கேம்லயும் இதுவரை ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்ல, வெயிட் லிப்டிங்ல மட்டும்தான் இருந்திருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே 70 கிலோவை முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் மாநில போட்டியில் 3ஆம் இடம் வெண்கல பதக்கம் வென்று 50,000 ரூபாய் கேஷ் அவார்டு என்ற ஸ்ரீ கோபாலா கவி அதே எடையை தூக்க வருகிறார். இப்பொழுது நம்முடைய தமிழக அரசால் மாநில அளவில் தேசிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு பண பரிசு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய முன்னாள் மாணவரும் ஏபிஏ கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவருமான விபின் ராஜ், எங்களுடைய பள்ளியில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய விபின் ராஜ் தன்னுடைய முதல் முயற்சியாக 110 கிலோ 110 கிலோ எடையை தன்னுடைய முதல் முயற்சியாக 110 கிலோ எடை தமிழக அரசானது இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெறக்கூடிய மாநிலங்கள் தேசிய அளவில் பரிசு பெறக்கூடிய சர்வதேச அளவில் பரிசு பெற மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான அளவிலான பரிசுகளை தேசிய அளவில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 4 லட்சமும், தங்க பதக்கம் வென்றால் 4 லட்சமும், வெள்ளி பதக்கம் வென்றால் 3 லட்சமும், வெண்கல பதக்கம் வென்றால் 1 லட்சமும் என்ற அளவிலான பரிசுகளை வழங்கி வருகிறது. இப்பொழுது விபின் ராஜ் தன்னுடைய முதல் முயற்சியாக 110 கிலோ இரண்டாவது முயற்சியாக ஜனோ ஹாரிசன், எங்களுடைய 10ஆம் வகுப்பு மாணவன் ஜனோ ஹாரிசன், அப்படியே போடு 75 கிலோ 75 கிலோ எடையை இப்பொழுது தனது இரண்டாவது முயற்சியாக 75 கிலோ 75 கிலோ எடையை தனது இரண்டாவது முயற்சியாக ஜனோ ஹாரிசன் அருமையான கிளீன். இப்போது ஜர்க் என்ற முறையில் இதே 75 கிலோ எடையை இவருடைய மாணவன் 12th மாணவன் ஸ்ரீ கோபால கவி கண்ட்ரோல் பண்ணிக்கோ. பிரீத் எடுத்துக்கோ. அதில் இறங்கி ஸ்பீடா தள்ளு. காலை சட்டு டவுன் 120 மாநில அளவிலான போட்டியில் பதக்கங்களை வென்று வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அளவிலான போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு கல்லூரிக்கிடையான மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழக போட்டியில் 135 வரை இவர் எடை தூக்கியிருக்கிறார். நூற்றி 20 கிலோ ஒரே ஒரு கடைசி லிப்ட் 130 கிலோ 125 பட்டியா 25 இருக்கு கால 125 கிலோ
தனது கடைசி பயிற்சியாக 125 கிலோவை கிளீன் அண்ட் ஜர்க் என்ற பிரிவில் தூக்க வருகிறார். ஒலிம்பிக் போட்டியில் 2 பிரிவுகளில் பழுதுக்கும் போட்டியானது நடைபெறும். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பிரிவு மட்டும் நடத்துறோம். ஸ்நாட்ச் என்ற பிரிவிலும் கிளீன் அண்ட் ஜர்க் என்ற பிரிவிலும் அதில் ஒட்டுமொத்தமான வெயிட்டை கூட்டி அதில் யார் அதிகமாக வெயிட்டை தூக்கி இருக்காங்களோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஸ்நாட்ச் பிரிவு என்பது தரையில் இருக்கக்கூடிய வெயிட்டை ஒரே நேரத்தில் மேல தூக்குறது. கிளீன் அண்ட் ஜர்க் என்பது கழுத்துல வச்சு அதுக்கப்புறம் மேல தள்ளுறது. இப்போ நம்ம கிளீன் அண்ட் ஜர்க் 2வது பிரிவு மட்டும் நடத்திட்டு இருக்கோம். நல்லா பிரீத் எடுத்துக்கோ. நல்லா செட் கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். நல்லா பிரீத் எடுத்து நல்லா கண்ட்ரோல். சூப்பர். தேங்க்யூ நன்றி. திறமைகள் இருந்தால் வாய்ப்பு